ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு இட்ஸ் மீ ஷவந்தி. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக். மெயினாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஏஜிங் ஹேண்ட்ஸு. ஸோ ஏஜிங்கிறது மெயினாக வந்து ஹேண்ட்ஸில் சில பேருக்கு வந்து தெரியும், சில பேருனா நிறைய பேருக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஈவன் நான் கூட வந்து இந்த ஏஜிங் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் கேரிங் எடுத்ததுனால என்னோடய ஹேண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஸ்மூத்தான மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏஜிங் ஹேண்ட்ஸ்லேருந்து நம்ம ஹேண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக தெரியறதுக்காக நான் சில டிப்ஸ் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஹேண்ட்ஸில் மெயினாக ஏஜிங் தெரியறதுக்காக மெயின் ரீசன் வந்து ரொம்ப நேரம் நம்ம வாட்டரில் வேலை செய்கிறதுனால. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னால் மெயினாக வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுவாங்க, கிளாத்ஸ் வாஷ் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஹேண்ட் மேலே பட்டுறதுனால நம்ம ஹேண்ட்ஸில் வந்து சீக்கிரமாகவே ஏஜிங் தெரியும். ஸோ அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் கிளாத்ஸ் வாஷ் பண்ணும்போதோ இல்லை வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து நம்மளுடைய ஹேண்ட் ஸ்மூத்தாகும், அப்படியே ஏஜிங் கூட கண்ட்ரோல் ஆகும். இந்த ஹேண்ட் க்ளவுஸோடைய லிங்க் வேணும்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய செகண்ட் பாயிண்ட், நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே எப்படி நம்ம ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி ஹேண்ட்ஸுக்கு கூட அந்த டேம் ஸ்கின்லேயே வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகும், ஏஜிங்கும் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டிப், வேஸ்லைன் ஜெல்லி எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் இல்லையா? இது வந்து நல்லாவே ஹேண்ட்ஸ் ஏஜிங்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஹேண்ட்ஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணிடணும். நம்ம எந்த டிப் ஃபாலோ பண்ணமோ இல்லையோ, இந்த டிப் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வேஸ்லைன் ஜெல்லி வச்சு மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸ் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு தூங்கிட்டிங்கன்னா ஹேண்ட்ஸ் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும், ஸ்மூத்தாக, ஏஜிங் தெரியவே தெரியாது. அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் டிப், சீரம். ஸோ ஹேண்ட்ஸில் அதிகமாக ஏஜிங் தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ரெட்டினால் இல்லைனா கிளைகாலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஹேண்ட்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் காட்டன் க்ளவுஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கணும். வீக்லி 2 டைம்ஸ் பண்ணாவே போதும், உங்களுடைய ஹேண்ட்ஸில் வந்து ஏஜிங் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டிப், ஹேண்ட் பேக். கர்ட் 1 ஸ்பூன் அண்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன், இந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேண்ட்க்கு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லியூக் வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இது வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் டிப், ஹேண்ட் ஸ்க்ரப்பிங். ஸோ ஹேண்ட் ஸ்க்ரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அட்லீஸ்ட் வீக்கில் 1 டைம் ஆச்சு இது ட்ரை பண்ணணும். லெமன் அண்ட் சுகர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேண்ட்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வெளியே வந்தாவே போதும், நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும், ஸ்மூத் ஆகும். இந்த ஸ்க்ரப்பிங் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணாவே போதும், டெட் ஸ்கின் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். பார்த்தீங்களா என்னோடய ஹேண்ட்ஸ் எவ்வளோ ஸ்மூத் ஆகிடுச்சுன்னே நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கப்புறம். அண்ட் நம்மளுடைய வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெளியே போகும்போது அப்படியே நம்ம ஹேண்ட்ஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ணிக்காமல் சில பேர் வந்து வெளியே போயிடுவாங்க. இதனால் ஹேண்ட்ஸ் ஒரு கலரில், நம்மளுடைய ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும். ஸோ நமக்கு ஃபேஸ் கேர் பண்ணுற மாதிரியே ஹேண்ட்ஸுக்கு கூட கேர் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து ஹேண்ட்ஸ்க்கே அப்ளை பண்ணிக்கணும். மெயினாக வெயில் காலத்தில் பைக்கில் வெளியே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் வேர் பண்ணி வெளியே போங்க. அப்போ தான் நமக்கு சன்னில் இருந்தே கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். என்கிட்ட ஃபிங்கர்ஸ் கவர் ஆகிற மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் இல்லை. ஸோ நீங்கள் வாங்கும்போது ஃபிங்கர்ஸ் கூட கவர் ஆகிற மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஹேண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கின் ஆகட்டும், ஃபேஸ் ஆகட்டும் பிரைட்டனாக இருக்கணும், இல்லை மாய்ஸ்சராக இருக்கணும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு நினைக்கும் போதும் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் இதே தான். நிறைய தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் பர் டேக்கு 8 to 10 glasses ஆச்சு நம்ம தண்ணி குடிக்கணும். இதனால் நம்மளுடைய ஸ்கின், பாடி, ஹேண்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.